ஜிஎஸ்டி விழிப்புணர்வு வழிகாட்டி. ஜிஎஸ்டி மோசடியை தடுப்பது எப்படி? நண்பர்களே, நம்ம பாக்கெட்ல இருந்து தினமும் நமக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய பகல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாங்க. நம்ம எல்லாரும் தினமும் ஏமாந்துகிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் மோசடி தான் இந்த போலி ஜிஎஸ்டி. இது ஏதோ எங்கேயோ நடக்கிற விஷயம்னு நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ரொம்ப சகஜமா கலந்து விட்ட ஒரு விஷயம் இது. இதை எப்படி தடுத்து நிறுத்துவது, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போறோம். குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம கைக்கு பில் வருது. சாப்பாட்டுக்கான காசு, அதுக்கு கீழே ஜிஎஸ்டி வரின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய தொகையை கட்டிட்டு வந்துருவோம் இல்லையா? ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்கள் செலுத்தும் அந்த வரி உண்மையிலேயே அரசாங்கத்தை சென்றடைகிறதா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை ஒரு நல்ல குடிமகனா அரசாங்கத்துக்கு சேரணும்னு நினைச்சு கொடுக்கறோமே, அது சரியான இடத்துக்கு போகுதான்னு என்னைக்காவது நம்ம கொஞ்சமாவது யோசிச்சிருக்கோமா? அன்றாட வாழ்வில் ஒரு மோசடி. இது ஒரு மறைக்கப்பட்ட வலை. ஆமாம், இது நமக்கே தெரியாமல் பின்னப்பட்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய மறைக்கப்பட்ட வலைங்க. பல கடைகள், பெரிய பெரிய ஹோட்டல்கள் கூட ரொம்ப சாதாரணமா ஒரு போலியான ஜிஎஸ்டி எண்ணை பில்லில் அடித்து நம்மளை ஏமாத்துறாங்க. அதாவது அரசாங்கத்தின் பேரை காட்டி சாமானிய மக்களான நம்ம கிட்ட இருந்து நேரடியாக பணத்தை திருடுறாங்க. இது எவ்வளோ பெரிய பகல் கொள்ள தெரியுமா? 15 இலக்க எண்களின் மர்மம். இதுதான் உண்மையை அறியும் திறவுகோல். சரி, அப்போ இதிலிருந்து எப்படிதான் தப்பிக்கிறது? ஒரு சாதாரண மனிதன் எப்படி இந்த மோசடியிலிருந்து தப்பிப்பது அப்படிங்கிறதுக்கான விடை எங்கேயோ வானத்துல இல்ல. நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களே, உங்க கையில கொடுக்கப்படுற அந்த பில்லிலேயே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன 15? உங்க பில்லில கீழே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 இலக்க ஜிஎஸ்டி எண் இருக்கும். அது ஏதோ கணக்குக்காக சாதாரணமாக அச்சடிக்கப்பட்ட நம்பர் கிடையாதுங்க. நீங்க பணம் கொடுக்கிற அந்த கடை உண்மையானதா இல்ல உங்ககிட்ட இந்த பணத்தை பறிக்க விரிச்ச வலையான்னு கண்டுபிடிக்கிற மாபெரும் சாவி அந்த 15 நம்பர் தான். இனிமேல் எந்த பில் வாங்கினாலும் இதை நாம ஒருபோதும் அலட்சியப்படுத்தவே கூடாது. உண்மையை கண்டறியும் எளிய வழி. இப்போதே செயல்படுங்கள். இத கண்டுபிடிக்க நீங்க ஒரு பெரிய டாக்ஸ் அதிகாரியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த மோசடிய வெறும் சில நொடிகள்ல அம்பலப்படுத்த இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போன் ஒன்னே போதும். பில்லுக்கு பணம் கொடுப்பதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பில் உங்க கைக்கு வந்ததும் வேலையா அதுல இருக்கிற அந்த 15 இலக்க ஜிஎஸ்டி எண்ணை கொஞ்சம் கவனிங்க. உடனே உங்க மொபைலை எடுத்து gst.gov.in அப்படிங்கிற அரசாங்க வெப்சைட்டுக்கு போங்க. அங்க சர்ச் டாக்ஸ் பேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணி தேடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்த சில நொடிகள்ல மொத்த உண்மையும் உங்க கைக்கு வந்துடும். நீங்க தேடியவுடன் மொபைல் ஸ்கிரீன்ல அந்த நிறுவனத்தின் பெயர் வந்து ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு பச்சையில வந்தா சூப்பர், நீங்க நிம்மதியா உங்க வரிய கட்டலாம். அது நேரா அரசாங்கத்துக்கு போயிடும். ஆனா ஒருவேளை இன்ஆக்டிவ் என்றோ அல்லது நோ டேட்டா ஃபவுண்ட் என்றோ வந்தால் உஷார் உஷார். பழைய பில் புக்கை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தோட பேரை சொல்லி உங்ககிட்ட பகல் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. விழிப்புணர்வே நமது சிறந்த ஆயுதம். ஏமாற மறுப்போம். ஆமாங்க, அரசாங்க வெப்சைட்ல இன்ஆக்டிவ்னு வந்தா அந்த வரிய கட்ட மறுக்க ஒரு வாடிக்கையாளரா உங்களுக்கு 100% முழு உரிமை இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை இப்படிப்பட்ட போலியான மோசடிக்காரர்களிடம் தூக்கி கொடுக்க நாம ஒன்னும் ஏமாளிகள் இல்லைங்க. இனி நாம யாருக்கும் பலியாக கூடாது. தட்டி கேட்க பழகுங்க. அடுத்த முறை பில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாளைக்கே நீங்க ஒரு கடைக்கோ இல்ல ஹோட்டலுக்கோ போய் பில் வரும்போது என்ன பண்ணுவீங்க? வழக்கம் போல கண்ணை மூடிக்கொண்டு கேட்ட காசை கொடுத்துட்டு ஏமாறுவீர்களா? இல்ல உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து அந்த 15 இலக்க எண்ணை சரிபார்த்து உஷாராவீர்களா? நீங்களே சிந்தியுங்கள். உங்களுடைய இந்த சின்ன விழிப்புணர்வு தான் இது போன்ற பெரிய மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். எப்பவுமே விழிப்புணர்வா இருங்க. உங்க பணத்தை நீங்க தான் பாதுகாக்கணும்.